மேஷம். நவம்பர் மாதம் 2025 எல்லோருக்கும் எப்படி இருக்கும் அந்த பலனை இப்பொழுது பார்க்கலாம். முதல் ராசியாக மேச ராசி. மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் 8ஆம் பாவத்தில் புதனுடன் இருக்கிறார். 4ஆம் பாவத்தில் இப்பொழுது அதிசார குரு இருக்கிறார். 5ஆம் பாவத்தில் கேது, 6ஆம் பாவத்தில் நீச்ச சுக்கிரன், 7ஆம் பாவத்தில் நீச்ச சூரியன், 12ஆம் பாவத்தில் சனி, 11ஆவது பாவத்தில் ராகு. பாருங்க, 12ஆம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது உங்களுக்கு 7 நாட்டு சனி இருக்கின்றது. ராசியாதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது மனிதனுக்கு கோபம் அதிகமாக வரும். வேலைகள் மந்த நிலைமையில் இருக்கும், சாதாரண நிலைமையில் இருக்கும். சுக்கிரன் 2ஆம் பாவத்துக்கு அதிபதி, தனகாரகன், நீச்சம் அடைஞ்சு 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் வீண் விவாதம், சண்டை, அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது பழைய பிரச்சனையை இப்பொழுது கலருவார்கள். வியாபாரிகளுக்கு சாதாரணமான நேரம், விசேஷ லாபத்தை பார்க்க முடியாது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு பரவாயில்லை என்று சொல்வேன். ஏனென்றால் சூரியனின் நிலைமை நீச்சமாக இருந்தாலும் நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போகும் பொருளில் உங்களுக்கு லாபம் இருக்கும். நாட்டில் கொண்டு வர்றவர், இம்போர்ட் பண்ணுறவருக்கு கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்கும். சில பொருள்களில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிகள் பாருங்க, சுக்கிரன் நீச்சன், சூரியன் நீச்சன், செவ்வாய் 8ஆம் பாவத்தில் இருக்கு. ஏதாவது வீணாக பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். வீட்டில் இருக்கின்ற எல்லா தாய்களுக்கும், பெண்களுக்கும், மருமகளுக்கும் சொல்கிறேன், இந்த மாதம் தன்னுடைய வாக்குஸ்தானத்தில் கண்ட்ரோல் வைங்க. வாக்குஸ்தானத்தில் கண்ட்ரோல் இருங்க. நமசிவாய நமசிவாய ஜபம் பண்ணுங்க. பேசாதீங்க, கம்மியாக பேசுங்க, சாந்தமாக இருக்க பழகுங்க. டார்க் கலரெல்லாம் போடாதீங்க, இல்லைன்னு மாட்டிக்குவீங்க. ஸ்டூடெண்ட்களும் கலைஞர்களும் 2 பேரும் தன்னுடைய வேலை பார்க்கும் இடத்தில், பசங்க படிக்கிற இடத்தில் கம்மியாக பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும். பணம் டிலே ஆகிதான் வரும். விவசாயிகளுக்கு சாதாரணமான நேரம் என்று சொல்லுவோம். சில விவசாயிகளுக்கு நஷ்டம் என்று சொல்லலாம். என்ன பரிகாரம் செய்ய? பரிகாரம், எல்லா கிரகங்களும் நீச்சமாக இருக்கும் பொழுது பாலில் சர்க்கரை அல்லது வெல்லம் கலந்து பகவான் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். நமசிவாய நமசிவாய நாமம் ஜபம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை சாயந்தர நேரத்தில் அரச மரத்துக்கு கீழே ஒரு தீபம் ஏற்றி ஒரு சுற்றி வந்தால் இந்த சகல பிரச்சனைகள் கண்ட்ரோலில் வந்து மன நிம்மதியுடன் வாழ்வீர்கள். ரிஷபம். ரிஷப ராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ரிஷப ராசிக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன் நீச்சமாகி இருக்கிறார். சுக்கிரனுக்கு அர்த்த பாவத்தில் சூரியன், 5ஆம் பாவமும் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் நீச்சன், 6ஆம் பாவத்தில் சூரியன் நீச்சன். சனி நல்ல நிலைமையில் இருக்கிறார். பண வருமானம் வரும், ஆனால் மனம் கண்ட்ரோலில் இருக்காது. இங்கே போகலாமா, அங்கே போகலாமா, அதுக்கு போகலாமா அப்படின்னு இருக்கும். உங்கள் வாரிசுகள் உங்கள் பேச்சை கேட்காமல் ஏதாவது ஒரு தப்பை செய்வார்கள். அதனால் மன கஷ்டம் ஏற்படுத்துவார்கள். 7ஆம் பாவத்தில் செவ்வாய் புதனுடன் இருக்கிறார். கோபம் பண்ணக்கூடாது. மனைவியின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். மனைவியின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். அதாவது பெண் ஜாதகம் ஆக இருந்தால் ஆண் தன்னுடைய கணவருடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டும். 2 பேரும் சாந்தமாக இருக்க வேண்டும். வியாபாரிகளுக்கு சாதாரணமான
லாபம் இருந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு நல்ல வருமானம் இருக்கும். ஆனால் இந்த லிக்விட் வியாபாரம், எந்த லிக்விட் இருந்தாலும் அந்த வியாபாரத்தில் கொஞ்சம் ஸ்லோவான மந்தமான நிலைமை இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம், பேர் புகழ் பதவி எல்லாம் இருக்கும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, நல்ல வருமானத்தை பார்ப்பீங்க. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நல்ல காலம். ஆனால் நாக்கு கண்ட்ரோலமாக இருக்க வேண்டும், கம்மியாக பேச வேண்டும், வீண் விவாதம் செய்யக்கூடாது. பழைய ஏதாவது நிகழ்ச்சியை இப்பொழுது எடுத்து அதுக்காக வீணாக பேசக்கூடாது. ஸ்டூடெண்ட்களுக்கு சுமாரான காலம். சீசனபிள் நோய் வர்றதுக்கு காரணம் உண்டாகிற காரணம். அதனால் ஸ்டூடெண்ட்டுகள் ரொம்ப காற்றுலேயும் மழையிலையும் அங்கேயும் இங்கேயும் அலையக்கூடாது. விவசாயிகளுக்கு சுமாரான காலம், லாபம் பார்ப்பீர்கள். ஆனால் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். ராசியாதிபதி கிரகம் சுக்கிரன் நீச்சமாக இருக்கும் பொழுது மன கஷ்டம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. அதனால் துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். துர்கா சாலிசா தினமும் படிக்க வேண்டும். அல்லது வெள்ளிக்கிழமை எதுவும் பண்ண முடியலைன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் துர்கை ஆலயம் சென்று அங்கு ஒரு விளக்கு ஏற்றி சிவப்பு மலர்களை வைத்து பூஜை செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த மன கஷ்டம் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும் பாருங்க. குரு பகவான் அதிசாரமாக 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். 2ஆம் பாவத்தில் குரு அதிசாரமாக இருக்கும் பொழுது எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்து சேரும், தைரியம் வந்து சேரும். நண்பர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தம்பி பரவாயில்ல, நஷ்டம் ஆயினா போகுது, அதெல்லாம் மறந்துடுங்க, இப்போ புது முயற்சி பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து சேரும். சுக்கிர பகவான் 4ஆம் பாவத்தில் நீச்சமாக இருக்கார். 5ஆம் பாவத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கு. ஆனால் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் ஒரே ஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் ஏதாவது நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதுக்கோ அல்லது கூட்டு சேர்றதுக்கோ, அந்த நிகழ்ச்சியினால் உங்கள் உறவுகள் மீண்டும் ஒன்றாக சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். பணம் சம்பாதிப்பீங்க, பேர் புகழ் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல காலம். அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு வர காலம் என்று சொல்வேன். சனியை பார்த்து ரொம்ப பயப்படாதீர்கள். எல்லோரும் சொல்லுவாங்க 10ல் சனி இருக்குது, பரவாயில்ல, கடுமையாக ஒழிக்க வேண்டும். குரு பகவான் நல்லா இருக்கார், அதனால் பதவி உயர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீட்டில் இருக்கிற எல்லா தாய்களுக்கும் சொல்கிறேன், அம்மா மருமகளாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாமியாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். ஆனால் சுக்கிரன் பெண்களுக்குள்ளே இருக்கின்ற விவாதத்தை வைத்து ஏதாவது சண்டையை எழுப்பி விட்டுடாதீங்க. சூரியன் நீச்சமாக இருக்குது. சில பேருக்கு தலைவலி வரும், தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சில பேருக்கு முதுகுத்தண்டு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் நல்ல காலம் என்று சொல்வேன். நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள், புது அசைன்மெண்ட் கிடைக்கும், பணம் வந்து சேரும். ஸ்டூடெண்ட் சுமாரான காலம், ஆனால் நல்லா படிப்பீங்க. வயதானவர்கள் எல்லோருக்கும் சிறிய சிறிய நோய்கள் உருவாகும். விவசாயிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லி என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம் பாருங்க, மிதுன ராசிக்காரர்கள் பகவான் விஷ்ணுவை இந்த மாதம் கும்பிட வேண்டும். பகவான் விஷ்ணுவை கும்பிட வேண்டும். நாராயண நாமம் ஜபம் செய்ய வேண்டும். ரங்கநாதரை கும்பிட வேண்டும். இந்த மாதிரி பூஜை எந்த நாள் பண்ண வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயில் போகலாம், ரங்கநாதர் கோயில் போகலாம், ராமர் கோயில் போகலாம், கிருஷ்ணர் கோயில் போகலாம். அந்த கோயில் போய் உட்கார்ந்து நாம ஜபம் செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள். கடகம். கடக ராசிக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசியில் உச்ச குரு, அதிச்சார குரு.
2ஆம் பாவத்தில் கேத்து, 3ஆம் பாவத்தில் நீச்ச சுக்கிரன், 4ஆம் பாவத்தில் சூரியன். இந்த மாதம் செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத யாத்திரையே பண்ணுவீர்கள். வீட்டில் தேவையில்லாத குடும்ப செலவு உருவாகும். ஏனென்றால் சுகஸ்தானாதிபதி நீச்சம் அடைஞ்சால், குடும்பஸ்தானாதிபதியும் நீச்சம் அடைஞ்சால், அதாவது லாபஸ்தானாதிபதி நீச்சம் அடையும் பொழுது சூரியன், செலவுகள் அதிகமாக இருக்கும். சார், செலவு அதிகமாக இருந்தால் பணம் ஆண்டவன் கொடுப்பான்ப்பா, பணம் கொடுத்தா தானே செலவு அதிகமாக இருக்கும். செலவு இருக்கும், ஆனால் பேர் புகழ் குறையாது. உங்களுக்கு சேர வேண்டிய பணம் எப்படியாவது வந்து சேரும் என்று கடுமையாக முயற்சி செய்வீர்கள். பணம் சம்பாதிப்பீர்கள். பல பேர் சொல்லுவாங்க, ராசியில் குரு வந்தால் உடம்புக்கு ஆகாது, நோய் நொடி வந்துடும், பதவி இறங்கிடும். அதெல்லாம் பயப்படாதீர்கள். இந்த ராசியில் தான் குரு உச்சமாகிறாரு. அதனால் எல்லா ராசிலையும் குரு உச்சம் கிடையாது. இந்த ராசியில் மாத்திரம் உச்சமாக இருக்குது. சிறிய நோய் வரலாம். சீதளம் பிடிச்சால் அதில் ஒரு நோயா, அது குச்சனால சரியாயிடும். ரொம்ப பெருசாக எதுவும் வராது. பணம் கண்டிப்பாக வரும். பேர் புகழ் எல்லாமே இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் பொருள்களை வாங்கி வச்ச பொருள்களை இப்பொழுது விற்கிறது ஆரம்பிப்பீர்கள். ஸ்லோவாக சேல் ஆகும். அதனால் பணம் வந்து சேரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு 2 பேருக்கும் நல்ல லாபம். அரசியலில் புது முயற்சியால் பேர் புகழ் வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம், கலைஞர்களுக்கும் நல்ல காலம். நியூ அசைன்மெண்ட், புது உங்களுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு செல்லும் ஆண் பெண்களுக்கு நல்ல காலம் என்று சொல்லும். சிறிய ப்ரமோஷன் வித் ட்ராவலுடன் ஒரு ப்ரமோஷன் இருக்கின்றது. ஸ்டூடெண்ட், சாதாரணமான காலம். நல்ல கடுமையாக படிக்க வேண்டும். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும், வயதானவர்களுக்கும், கம்மி வயசில் இருக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த மாதம் எந்த கல்யாணத்துக்கு போகணும், அந்த கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வீண் செலவை செய்யாதீர்கள். அடுத்த மாதம் பண்ணலாம், இந்த மாதம் கம்மியாக செலவு பண்ணுங்கள், இருக்கிறதுல ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, எப்படி இருக்கும்? விவசாயிகளுக்கு சுமாரான காலம், நஷ்டம் என்ற பேச்சு கிடையாது. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கும். விவசாயத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது இந்த கடகராசி ஆண் பெண் எல்லோருக்கும் வயிற்று சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பாருங்க, என்ன பரிகாரம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் பகவான் சிவன் பூஜை செய்ய வேண்டும். நமசிவாய நாமத்தை ஜபிக்க வேண்டும். நமசிவாய நாமத்தை எப்போனாலும் ஜபிக்கலாம். 24 hours நீங்கள் இதை ஜபிச்சு கொண்டிருக்கணும். ஆனால் பரிகாரம் பசுவுக்கு கீரை அல்லது வாழைப்பழத்தை வாங்கி கொடுங்க. சூரிய பகவானுக்கு தினமும் காலையில் குளிச்ச பிற்பாடு தண்ணீரை விட வேண்டும். ஓம் பிரம்மஸ்வரூபேன சூரிய நாராயணாய நமஹ, இந்த மாதிரி இந்த மந்திரத்தை ஜபிச்சு ஓம் பிரம்மஸ்வரூபேன சூரிய நாராயணாய நமஹ சொல்லி தண்ணீரை 3 வாட்டி ஒரு சொம்புல எடுத்து அப்படியே 3 வாட்டி விடுங்க. இந்த மாதம் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். சிம்ம ராசி நேர்களே, 12ஆம் பாவத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் சனி. வீண் செலவுகள் அதிகமாக இருக்கும். ராசியாதிபதியான கிரகம் சூரியன் நீச்சமாக இருக்கிறார். கோபம் அதிகமாக வரும், தலைவலி வரும், வயிற்று சம்பந்தமான பீடைகள் இருக்கும், உஷ்ண சம்பந்தமான பித்தம் என்ற சீசன் மாறும் பொழுது 2 ராசிகள் அதிகமாக பிரச்சனையில் வருது. அதில் இந்த சிம்மராசி என்று சொல்லலாம். இந்த காலத்தில் வயிற்றில் பித்தம் அதிகமாகும். வியாபாரிகளுக்கு சுமாரான லாபம், ரொம்ப சுமாரான லாபம்.
வருவாய் செல்வாய் சமானமாக இருக்கும் என்று சொல்வேன். அரசியல் என்று சொல்லும் பொழுது எதுவும் பெரிய விசேஷம் இல்லை, கடுமையாக ஒழிக்க வேண்டிய காலம் என்று சொல்லுவேன். நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள், சிம்மராசியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் வீண் அலைச்சல்களும் வீண் யாத்திரைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. பணம் வர்றதுக்கு முன்னே செலவு ரெடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பெண்களுக்கு, வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு அதிகமாக வேலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். சிறிய சிறிய டிராவல் கண்டிப்பாக போக வேண்டிய நிலைமை உருவாகும். உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் இருக்கும். வயதான ஆண் பெண்களுக்கு, வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் பாத்ரூமில் போகும் பொழுது, படிக்கட்டிலேருந்து இறங்கும் பொழுது, 2 வீலர் ஓட்டும் பொழுது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில கிரகங்கள் நீச்சம், சில கிரகங்கள் சரியில்லாத நிலைமை இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, கடுமையாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறேன். விவசாயிகளுக்கு ரொம்ப சுமாரான லாபம், நஷ்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம்: தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். படிக்க முடியவில்லை என்றால் யூடியூப்பில் போட்டு அதை கேளுங்க. ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம். சூரிய பகவானுக்கு தண்ணி விடுங்க. ரொம்ப முடியவில்லை என்றால் கத்தாமல் சாந்தமாக நம்ம வாய்க்கு உள்ளேயே காயத்ரி மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். ஓ அப்படின்னு மனசூரில் காயத்ரி மந்திரம் ஜபி. எவ்வளோ வாட்டி? கம்மி 24 வாட்டி அல்லது 108 தடவை இந்த நாமம் ஜபம் செய்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறைஞ்சி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கன்னி கன்னி ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசியில் நீச்ச சுக்கிரன், 2ஆம் பாவத்தில் நீச்ச சூரியன், 7ஆம் பாவத்தில் சனி. உங்கள் கணவரின் தொழிலில் பிரச்சனை வர்றதோ அல்லது ஆரோக்கியம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வீட்டில் ஏதாவது சிறிய விவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. 3ஆம் பாவத்தில் செவ்வாய் புதன் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது அடிபடுறதோ அல்லது டிலே ஆகிறதோ, நிகழ்ச்சி முடிஞ்ச பிற்பாடு அங்கே போய் சேர்றதோ, அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த காலத்தில் தன்னுடைய லாக்கர்ஸ் எல்லாமே சரியாக வைக்கணும், பேப்பர்ஸ் சரியாக வைக்கணும். நீங்கள் முடித்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் பாஸ் கிட்ட கரெக்டாக கொடுத்துடணும். நீங்களாகவே பாஸ் ஆக இருந்தால் உங்கள் ட்ராயரை கண்டிப்பாக சரியாக பூட்டிட்டு வெளியே வர வேண்டும், அல்லது திருட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரிகளுக்கு, வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு ஆல் டாக்குமெண்டேஷன், அது இம்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் அதை கரெக்டாக இருக்கா படிங்க. நிதானமாக படித்து அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். செக் புக் எல்லாமே கரெக்டாக வைங்க. ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது ரொம்ப உஷாராக இருங்க, இல்லைன்னா ஏமாந்து விடுவீர்கள். ஏனென்றால் சூரியன் நீச்சமாக இருக்கும் பொழுது ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் கலைஞராக இருக்கிறீர்கள். இந்த காலத்தில் வேலை அதிகமாக இருக்கும், பணம் சரியாக வராது என்று சொல்வேன். அரசியலில் இருக்கீங்க, கன்னிராசியாக இருக்குது, ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத இடத்துக்கு போக வேண்டியிருக்கும். வீண் முட்டாள்களுடன் விவாதம் இருக்கும். அதனால்தான் விவாதம் என்று வரும் பொழுது முட்டாள்களுக்கு நீங்கள் எது ஒன்றாலும் சொன்னாலும் புரியாது. அதனால் விவாதத்துக்கு போகாமல் அங்கேருந்து ஏஞ்சிட்டு வந்துட வேண்டும் என்று சொல்வேன். வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு, பெண்களுக்கு, வயதானவர்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த காலத்தில்
ரொம்ப உஷ்ணமான பொருள்களை சாப்பிடாதீர்கள், வறுத்தல் பொருளை சாப்பிடாதீங்கள், அல்லது கேஸ் ட்ரபிள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வாய்வு தொல்லை, கேஸ்னால் வாய்வு தொல்லை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸ்டூடெண்ட் நீங்கள் கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க, ஆனால் ஞாபகம் மறதி இருக்கும். ரொம்ப உஷாராங்க, கிழக்கு திசையை பார்த்து படிக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்க வேண்டும். இந்த மந்திரத்தை ஜபிச்சு கொண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் புதன்கிழமை விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஒரு சுற்றிட்டு வந்து அங்கே கற்பூரமோ ஒரு விளக்கும் ஏற்றிட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசிக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். தேவையில்லாத வீண் யாத்திரை, வீண் செலவுகள், அலைச்சல்கள், ஆரோக்கிய குறை, காலில் அடிப்படுறது, இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. ரொம்ப உஷாராக இருக்கு. ராசியில் நீச்ச சூரியன், அடிக்கடிக்கு கோபம் வரும். நான் சரி, எனக்கு தான் தெரியாதா, இவன் முட்டாள், இவன் இந்த மாதிரி பேசுகிறான், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வாழ்க்கையில் அதிகமாக வரும். இந்த மாதம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் இந்த மாதம் ரொம்ப கிரகங்கள் மாறவில்லை, வெறும் சுக்கிரன் தான் மாறுறாரு. அதனால் 16ஆம் தேதி வரைக்கும் துலா ராசிக்கு ரொம்ப சுமாரான காலம் என்று சொல்லுவேன். நவம்பர் 16 வரைக்கும் சுமாரான காலம் என்று சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கலைஞராக இருக்கீர்கள், கண்டிப்பாக பணம் சீக்கிரம் கைக்கு வந்து சேராது. அரசியல்வாதிகளுக்கு அலைச்சல்கள் தான் ஓவர், விவாதம் தான். 6ல் சனி இருக்கார், விரோதிகள் குறைவார்கள். குரு பகவான் நல்ல நிலைமையில் இருந்தார், இப்பொழுது இல்லை. 10ஆம் பாவத்தில் வீண் அலைச்சல் அங்கேயும் சுற்றி விடுவார். அதனால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு வீண் விவாதம், பிரச்சனை எல்லாமே இந்த மாதம் இருக்கின்றது. அதனால் வேலைக்கு போகிற இடத்துல வீண் விவாதத்தில் மாட்டிக்கொண்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. ரொம்ப அலங்கார பொருள் மேல் வீண் செலவை செய்யாதீர்கள். அலங்கார பொருள் மேல் வீண் செலவை செய்யாதீர்கள், அதனால் செலவுகள் அதிகமாகிவிடும். ஸ்டூடெண்ட்லாம் நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீர்கள். வயதானவர்களுக்கு எல்லோருக்கும் சுமாரான காலம் என்று சொல்லும். விவசாயிகளுக்கு விசேஷ லாபம் இருக்கின்றது, ஆனாலும் அது 17ஆம் தேதிக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னே கிடையாது. என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் பாருங்க. பரிகாரம். சுக்கிரன் ராசி அதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது உங்கள் குலதெய்வம் என்று சொல்லுவோம் இல்லையா, குலதேவி தெய்வத்துடைய மனைவியாக இருக்கலாம், உங்கள் குலதேவி துர்கை இருக்கலாம், மகாலட்சுமி இருக்கலாம், சரஸ்வதி இருக்கலாம். அந்த அம்மாவை கும்பிடுங்க. எங்களுக்கு தெரியல ஐயா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஏரியாவில் இருக்கின்ற துர்கை, வாராகி, காளி அந்த அம்மா கோயிலில் போய் தினமும் ஒரு தீபம் ஏற்றி கொண்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற சகல பிரச்சனைகள் குறையும், மனசாந்தி இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசியில் ராசியாதிபதி செவ்வாய், 11வது பாவத்துக்கு அதிபதி புதன் உடன் இருக்கிறார். அதனால் நீங்கள் தில்லு முள்ளு சாம தாம தண்ட பேதம் எல்லாம் செய்து பணம் சம்பாதிப்பீர்கள். குரு உச்சமாக இருந்து இந்த செவ்வாயும் பார்க்குறார். அதனால் கடன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படியாவது தில்லு முள்ளு பண்ணி பணத்தை சம்பாரிச்சிடுவீர்கள். நான் சார் தில்லு முள்ளு, ஆமாம், ஏதாவது வாக்கு சித்தி இருக்கு இல்லையா, புதனோட இருக்கார் இல்லையா, அதனால் எப்படியாவது பேசி பணம் சம்பாரிச்சிடலாம். அந்த தைரியம் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும்.
வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். பணம் வரும், பேர் புகழ் இருக்கும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நாட்டில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். சனியின் நிலைமையை பார்த்து ரொம்ப பயப்படாதீர்கள். சனியின் நிலைமையை பார்த்து ரொம்ப பயப்படாதீர்கள். ராகுவின் நிலைமையை பார்த்து ரொம்ப பயப்படாதீர்கள். நீங்கள் அரசியலில் இருந்தால் இந்த மாதம், போன மாதம்லாம் உயிர் தப்பி நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த மாதத்துலேருந்து சந்தோஷமாக இருப்பீர்கள். நல்ல பதவி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல காலம், பதவி உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே இந்த மாதம் இருக்குது என்று சொல்லலாம். நின்று போன பணம் எல்லாமே வந்து சேரும். நீங்கள் படிக்கிறீங்க, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருக்க வேண்டும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நீங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்களாக இருந்தால், வயதான அம்மாவாக இருந்தால், வயதான அப்பாவாக இருந்தால், இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்கள், சூரியன் சரியில்லை 12. ரொம்ப அதிகமாக சூடாக சாப்பிடக்கூடாது. ரொம்ப தேவையில்லாத யாத்திரைக்கெல்லாம் போகக்கூடாது. இல்லைன்னா வீண் செலவு, இன்னும் கடன் வாங்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதனால் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம், தினமும் பகவான் சூரியன் பூஜை செய்ய வேண்டும். பகவான் சூரியன் பூஜை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நமசிவாய் 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 மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். பகவான் சிவனுக்கு தண்ணீரும் பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். தனுசு ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசிக்கு அதிபதி பகவான் குரு 8ஆம் பாவத்தில் உச்சமாக இருக்கிறார். 8ஆம் பாவத்தில் ராசியாதிபதி போகும் பொழுது செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் குரு பகவான் 8ஆம் பாவத்தில் இருந்து 2ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதனால் செலவு கண்ட்ரோலில் ஆகி எப்படியாவது உங்களுக்கு பணம் வந்து சேரும் என்று சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டும். தசா அந்தர்கள் எப்படி இருக்குது என்று பார்க்க வேண்டும். கோச்சாரத்தில் சுக்கிரன் சூரியன் நிலைமை சுமாராக இருக்கின்றது. அதனால் கணவருடன் விவாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள், லாபத்தை பார்ப்பீர்கள். செலவுகள் அதிகமாக இருந்து லாபத்தை பார்ப்பீர்கள். அரசியலில் இருக்கீங்க, வெளியூர் வெளி ஏரியாவில் உங்களுக்கு பேர் புகழ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு வெளியூர் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ, வெளி மாநிலத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ, அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் கலைஞராக இருந்தால் வெளியே ட்ராவல் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, படிப்பு நல்லா கவனித்து படிக்க வேண்டும். கோபம் செய்யக்கூடாது, வீண் செலவுகள் செய்யக்கூடாது. நீங்கள் வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கும் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். விவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும். நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக உஷாராக இருங்க என்று சொல்லுவேன். விவசாயத்தில் சுமாரான லாபம், நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. பாருங்கள், வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு, பெண்களுக்கு, தாய்களுக்கு எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த மாதம் நல்லாவே இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமாக தூங்காதீர்கள். உடம்புல பித்தம் அதிகமாகும். ஓவராக தூங்கும் பொழுது பித்தம் அதிகமாகும். என பரிகாரம் செய்யலாம். பரிகாரம், ஓம் காம் கிரீம் குரோச குருவே நம. ஓம் காம் கிரீம் குரோச குருவே நம. இல்லைன்னா ஓம் குருவே நமக. நீங்கள் தட்சிணாமூர்த்தீஸ்வர் கோவில் வியாழக்கிழமை போங்க. இல்லை அங்கே அப்பொழுது நவகிரகத்தில் இருக்கின்ற குரு பகவானை ஒரு தீபம் ஏற்றிட்டு உங்களால் என்ன பரிகார பூஜை செய்ய முடியும் அதை செய்து ஒரு சுற்றி விட்டு வரலாம். உங்கள் ஏரியாவில் பசு கிடைச்சால் அதுக்கு வெல்லமோ வாழைப்பழமோ வாங்கி கொடுங்க. மகரம், மகர ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? லாபம், 11வது பாவத்துக்கு அதிபதி 11வது பாவத்தில் இருக்கிறார்.
7ஆம் பாவத்தில் குரு இருக்கிறார். 7ஆம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் 11வது பாவத்தை பார்க்குறார். கண்டிப்பாக நல்ல வருமானம் என்று சொல்வேன். நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். போன 4 மாதத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி மன சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். பாருங்கள், சனி பகவானும் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதனால் இந்த கோச்சாரம் உங்களுக்கு ரொம்ப விசேஷ கோச்சாரம் என்று சொல்லுவேன். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் நல்ல பெயர், புகழ், பணம் எல்லாம் சம்பாதிப்பீங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. அரசியலில் இருந்தால் கண்டிப்பாக பெரிய பதவி உங்களுக்கு காத்து இருக்குது என்று சொல்வேன். கலைஞர்களுக்கு நல்ல லாபம், பெயர், புகழ் இந்த மாதம் இருக்குது என்று சொல். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக பெரிய பதவி, ப்ரமோஷன் இருக்கிறது. நல்ல பொசிஷன். படிக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக நல்லா படிப்பீங்க, நல்ல பெயர், புகழ் இருக்குது. வீட்டில் இருக்கிற வயதானவர்களுக்கு ஆண் பெண்ணாக இருந்தாலும் நோய் நொடி குறையிற காலம் என்று சொல்லுவேன். நோய் நொடி குறையிற காலம். விவசாயிகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் மகர ராசியாக இருந்தால் இந்த நேரம் உங்கள் விவசாயத்தில் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பரிகாரம் ராகு கேத்துடைய பொசிஷன் சரியில்லையா. அதனால் புதன்கிழமை விநாயகர் கோயில் போயிட்டு பூஜை பண்ணுங்கள். ஒரு சுற்றிட்டு வாங்க, ஒரு தேங்காவை ஓடிங்க, அல்லது ஓடுற தண்ணியில் ஆற்றுல அல்லது குளத்தில் ஒரு முழு தேங்காய் எடுத்து உங்கள் மேலே 7 தடவை சுற்றி அதில் ஓட்டி விடுங்க, ஆற்றுல ஓட்டி விடுங்க. அவ்வளோதான். இதை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். கும்பராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசியில் ராகு, 2ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் கேது, 8ஆம் பாவத்தில் நீச்ச சுக்கிரன், 9வது பாவத்தில் சூரியன். அதுவும் சூரியன் நீச்ச சூரியன். அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். காலை ஏஞ்சவுடன் இன்றைக்கி என்ன செய்யலாம் அந்த சிந்தனை அதிகமாக இருக்கும். அதனால் டென்ஷன், இரிட்டேஷன், கோபம் அதிகமாக இருக்கும். வீட்டில் நல்ல வாய்ப்புகள் வருகிறது, ஆனால் அதை முயற்சி செய்து அதை பிடிக்க முடியவில்லை, அந்த சான்சஸை பிடிக்க முடியலையே, அந்த மன கஷ்டம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக அதை பிடிச்சிடுவீங்க, தைரியமாக பிடிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ரொம்ப கஷ்டம் என்ற பேச்சு உங்களுக்கு இருக்காது. 15 நாள் சுமாரான நாட்கள் அப்படின்னு சொல்வேன். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் சுமாரான லாபத்தை பார்ப்பீர்கள். அரசியலில் இருந்தால் கம்மியாக பேச வேண்டும், வீண் விவாதம் செய்யக்கூடாது. வியாபாரி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரியாக இருந்தாலும் கண்டிப்பாக பேப்பர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் வேலையில் டைட்னஸ் அதிகமாக இருக்கும். இந்த வேலை சரியில்லை, அந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு அப்படின்னு உங்கள் பாஸ் உங்களை வெறுட்டுவார்கள் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஏப்பா இந்த மாதிரி அடிக்கடிக்கு தப்பு செய்கிற, இது இப்படி ஷூட் பண்ணணும், அதை இப்படி ஷூட் பண்ணணும். இது எழுத்தாளராக இருந்தால் எழுத்தில் தப்பாக இருக்கும். 2 வாட்டி படித்து அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வெளியே கொடுங்க, அப்புறம் பேசுங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா கவனித்து படிக்க வேண்டும். அல்லது இந்த நேரத்தில் ஏதாவது எக்ஸாம் இருந்தால் அதில் ஃபெயில் ஆகிற வாய்ப்புகள் உள்ளன. முயற்சி நல்லா செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு சுமாரான காலம். என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? இந்த மாதிரி நிலைமையில் 2 பரிகாரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தினமும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் காயத்ரி நாம ஜபம் செய்ய வேண்டும். சனிக்கிழமை அரச மரத்து கீழே தீபத்தை ஏற்ற வேண்டும். அல்லது நவகிரக கோயிலில் ஒரு தீபத்தை ஏற்றி கொண்டு வந்தால் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை குறைஞ்சு நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள்.
மீனராசி நேயர்களுக்கு நவம்பர் 2025 எப்படி இருக்கும்? ராசியில் சனி 5ஆம் பாவத்தில் உச்ச குரு. இந்த உச்ச குரு மிச்ச கிரகங்கள் கொடுக்கின்ற தொல்லைகளை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். 5ஆம் பாவத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது பல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் பேரன் பேத்தி வர்றது, உங்களுக்கு வாரிசு வர்றது, உங்களுக்கு ஏதாவது பதவி ப்ரமோஷன் வர்றது, இந்த மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம். ஆனால் கோபம் செய்யக்கூடாது. ஏதாவது பெண் சிக்கலில் மாட்டக்கூடாது. பெண் மோகம் பிரச்சனைக்கு ஆளை ஆக்கிவிடும், உங்களை பிரச்சனையில் மாட்டிவிடும். அதனால் பெண்ணை ரொம்ப உஷாராக இருந்து தொழுவாக இருங்க. வேண்டாமா அப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா? நீங்கள் வியாபாரியாக இருந்தால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு சுமாரான நல்ல பதவி வர, சுமாரான நல்ல பதவி, அது ரொம்ப லாபம் பார்க்காம ஒரு நல்ல பதவி உங்களுக்கு காத்து நிற்கின்றன. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ப்ரமோஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. ப்ரமோஷன் வருது, ஆனால் சுக்கிரன் சூரியன் சரியில்லை. ஏதாவது தன்னுடைய மரியாதைக்கு அப்பால் கீழே இறங்குற மாதிரி வேலையை எதுவும் செய்யாதீர்கள். எந்த வேலை திருடுறதும் ஒரு மரியாதை குறைச்சலான செயல், அதெல்லாம் செய்யாதீர்கள் என்று சொல்லி. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நல்லா படிப்பீங்க, தைரியமாக இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற ஆண் பெண் வயதானவர்கள் எல்லோருக்கும் கால் வலி மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. நீங்கள் விவசாயியாக இருக்கீங்க, கண்டிப்பாக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பாருங்கள், பரிகாரம் என்று சொல்லும் பொழுது பரிகாரம், இந்த சுக்கிரன் சூரியன் துர்கை பூஜை தினமும் செய்ய வேண்டும். சனிக்கிழமை சனி பகவானுடைய பூஜை செய்ய வேண்டும். அல்லது அரச மரத்தை கீழே ஒரு தீபத்தை ஏற்றி அரச மரத்தை ஒரு சுற்றிட்டு வந்தால் மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.